இப்போ ஹேஷ் செட் அப்படின்னா என்னென்னா ஃபஸ்ட்டு செட்டு அப்படின்னா என்னென்னா இட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ். நம்ம வந்து செட் இஸ் ஈக்குவல் டு நம்ம 1 3 4 இதெல்லாம் கலெக்ஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ். இதில் என்னென்னா டூப்ளிகேட்ஸ் இருக்கக்கூடாது, இல்லை இன்னொரு 3 வரக்கூடாது. ஸோ டூப்ளிகேட்ஸ் இல்லாத கலெக்ஷன் ஆஃப் எலமெண்ட்ஸை தான் நம்ம செட்டு அப்படின்னுவோம். ஓகே, இப்போ ஹேஷ் செட் அப்படின்னா என்னென்னா, இப்போ செட்டில் வந்து நம்ம ஒரு இந்த செட்டில் இருக்கிற டேட்டா எல்லாத்தையுமே நம்ம ஒரு ஹேஷ் டேபிளில் ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா, ஓகே, இப்போ ஹேஷ் டேபிள் என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹேஷ் டேபிளுடைய சைஸ் 1000 வச்சுப்போம். அப்படி பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் வந்து 0லேருந்து 999 வரைக்கும் இருக்கும். இப்போ இந்த ஹேஷ் டேபிளில் இப்போ ஒரு டேட்டா வருது, 1 வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, இதை வந்து ஒரு ஹேஷ் ஃபங்க்ஷனுக்கு இந்த 1 பாஸ் பண்ணணும். இந்த வேல்யூ தான் நம்ம ஸ்டோர் பண்ணணும். அந்த ஹேஷ் ஃபங்க்ஷன் வந்து நமக்கு ஒரு இண்டெக்ஸை ரிட்டர்ன் பண்ணும். இந்த இண்டெக்ஸ் எந்த ரேஞ்சில் இருக்குன்னா, உன்னுடைய பக்கெட் சைஸ்குள்ளே இருக்கணும். இதெல்லாம் ஒரு பக்கெட்டு, ஒரு நார்மல் பக்கெட் மாதிரி பாருங்கள். ஒரு பக்கெட்டில் நிறைய டேட்டா போடலாம். ஓகே, ஈச் ஒன் இஸ் அ பக்கெட். ஒரு பக்கெட்டில் நிறைய டேட்டா போடலாம். ஓகே, ஸோ இப்போ நான் 1 வருது அப்படின்னா நான் ஹேஷ் ஃபங்க்ஷன் பார்த்தா எனக்கு ஒரு இண்டெக்ஸ் கொடுக்குது. அந்த இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0லேருந்து 999 இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து 1க்கு வந்து இண்டெக்ஸ் 1 கொடுக்குதுன்னே வச்சுப்போம். ஓகே, இண்டெக்ஸ்க்கு 1 கொடுக்குது. நான் என்ன பண்ணுறேன்னா, ஜென்ரல் ஹேஷ் ஃபங்க்ஷன் என்ன எழுதலைன்னா, நான் என்ன வேல்யூ கொடுக்குறேனோ மாடுலோ சைஸ். ஸோ 1 கொடுக்குறேன்னா 1 மாடுலோ 1000 அப்படி போட்டேன்னா எனக்கு கண்டிப்பாக இது ரிமைண்டர் தானே கொடுக்கும். அவள் கண்டிப்பாக இங்கே வர நம்பர் 1000 கம்மியாக தான் வரும், 0லேருந்து 1000 தான் வரும். கரெக்டாக? ஸோ அதனால் நமக்கு இந்த வேல்யூக்குள்ளே தான் வரும். ஸோ 1 பாஸ் பண்ணனா 1ஓட ரிமைண்டர் என்ன, 1 தான். ஸோ இண்டெக்ஸ் 1ல் போய் இந்த 1 போட்டுடுறேன். ஓகே, அதே மாதிரி இப்போ 25 பாஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோ, இது என்ன கொடுக்கும், 25 தான் கொடுக்கும். 25th இண்டெக்ஸில் போய் நான் 25 போட்டுடுறேன். ஓகே, பட் ஆனால் 1025 பாஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோ, அதுக்கு எனக்கு என்ன ரிமைண்டர் தரும், 25 தான் தரும். ஒரே இண்டெக்ஸ். இப்போ திருப்பி போய் இங்கே போய் நான் 1025 போட முடியுமா? ஏன்னா ஏற்கனவே 25 போட்டாச்சு. ஸோ இதை தான் என்னன்னு சொல்லுவோம்னா கொலிஷன் சொல்லுவோம். 2 வேல்யூக்கு ஒரே இண்டெக்ஸ் வருது அப்படின்னா கொலிஷன். ரைட்டா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, அதுக்கு என்ன பண்ணலாம்னா, இந்த இடத்துல ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணுறதுக்கு மாதிரி நிறைய வேல்யூ ஸ்டோர் பண்ணணும். இந்த இடத்துல நிறைய வேல்யூ எப்படி ஸ்டோர் பண்ணுறது, இதை வந்து ஒரு லிங்க் லிஸ்ட்டாக வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நோடில் 25யும் ஃபஸ்ட்டு 25 போட்டுடலாம். அப்புறம் 1000 வருதா, 1000 போட்டுடலாம். இந்த வந்து லிங்க் லிஸ்ட்ன்றது இட் ஹேஸ் அ லிஸ்ட் ஆஃப், இது வந்து ஒரு நோடுன்னு சொல்லுவாங்க. அந்த நோடில் வேல்யூ இருக்கும், அந்த நோடில் நெக்ஸ்ட் நோடோட பாயிண்டரும் இருக்கும். ஓகே, நிறைய வேல்யூ ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்போ ஒரு இடத்துலையும் யூ ஹேவ் பக்கெட் இருக்குல்ல, திஸ் வாட் தே கால் பக்கெட். நிறைய வேல்யூஸ் போட முடியுதா? ஏன்னா 2 வேல்யூக்கு ஒரே இண்டெக்ஸ் வரலாம். இப்போ இந்த மாதிரி ஹேஷ் டேபிளில் ஸ்டோர் பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, இப்போ நான் வந்து 1025 தேடணும் அப்படின்னா போய் எல்லாத்தையும் தேட தேவையில்லை. ஃபஸ்ட்டு அது எந்த பக்கெட்டில் இருக்குன்னு போய் அந்த பக்கெட்டில் இருக்கிற லிஸ்ட்டில் மட்டும் நான் தேடினா போதும். ஸோ என்னுடைய தேடல் கம்மியாயிடுச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸ்புக்கில் 1 மில்லியன் யூசர்ஸ் இருக்காங்க, ஒரு உதாரணத்துக்கு வச்சுப்போம். நீ இப்போ ஏதோ ஒரு ஃப்ரெண்டை தேடுற, ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுக்கறதுக்கு. ஓகே, போய் அனுஷ்கான்னு தேடுற, ஆக்ட்ரஸ் அனுஷ்காவுக்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுக்கணும். நீ போய் அனுஷ்காவை தேடுற, எத்தனை அனுஷ்கா இருப்பாங்க, அனுஷ்காவெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி கொடுக்கணும்ல. இப்போ அனுஷ்கா எல்லாத்தையும் எல்லா டேட்டாவையும் இந்த மாதிரி ஒரு அரேயில் ஸ்டோர் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, கண்ணாமுன்னான்னு ஸ்டோர் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. நீ ஒரு டேட்டாவாக பார்த்து அனுஷ்கா 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 தேடிட்டே இருக்க முடியுமா? அப்போ என்ன பண்ணலாம், இது மாதிரி ஒரு ஹேஷ் டேபிளில் அனுஷ்கா எல்லா அனுஷ்காவையும் ஒரு பர்டிகுலர் பக்கெட்டுக்குள்ளே போட்டினா நம்ம கரெக்டாக அந்த பக்கெட்டுக்கு போய் அனுஷ்கா பேரை வச்சு நீ ஒரு இண்டெக்ஸை கண்டுபிடிச்சி அந்த பக்கெட்டில் போய் அங்கே இருக்கிற அனுஷ்கா மட்டும் தேடலாம்ல, அங்கே இருக்கிற அனுஷ்கா. ஸோ தேடல் வந்து ஃபாஸ்ட்டாக நடக்குது. ஸோ இதுதான் நீ ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறீன்னா எந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி டேட்டாவை ஸ்டோர் பண்ணால் நமக்கு சீக்கிரம் எடுக்க முடியும், அதுதானே டேட்டா ஸ்ட்ரக்சரு. ரைட்? இப்போ டிக்ஷனரியில் போய் டேட்டா ஒரு வேர்ட் மீனிங் தேடுற, அந்த வேர்டை போய் கரெக்டாக நீ போய்ட்டு அதை கரெக்டாக அடுக்கி இருக்கிறதுனால நீ போய் ஈஸியாக வேர்டை கண்டுபிடிக்க முடியுது. இதுவே
டிக்ஷனரிக்கு எல்லா வேர்டையும் ஒரு சீட்டு மாதிரி எழுதி ஒரு சாக்கு பையில போட்டு வச்சிட்டாங்கன்னா நீ போய் ஒரு வேர்டோட மீனிங் எடுறனா சாக்கு பையிலேருந்து வேர்டு எடுத்துட முடியுமா? ஸோ டேட்டாவை எப்படி அரேஞ்ச் பண்ணுறோம் அதுதான் டேட்டா ஸ்ட்ரக்சர், ரைட்? ஸோ அதுதான் இதோடைய யூஸ். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன டேட்டா ஸ்ட்ரக்சர் வேணுமோ அதை முதல்ல இந்த ஹேஷ் செட்டில் இது பண்ணணும். ஃபஸ்ட்டு என்னென்ன வேரியபிள் வேணும் நமக்கு? முதல்ல சைஸ் ஆஃப் த ஹேஷ் டேபிள் 1000. ஓகே. செகண்ட் என்ன அப்படின்னா இப்போ இது வந்து this is what? This is nothing but a list, கரெக்டா? இந்த buckets is a list. அந்த லிஸ்ட்டுக்குள்ளார இருக்கிற இன்னும் ஒரு வேல்யூமே ஒரு லிங்க் லிஸ்ட், கரெக்டா? ஸோ this is nothing but a this buckets, right? It's a இந்த டிக்ளரேஷன் என்ன மீனிங்? this is nothing but array, கரெக்டா? array of linked list. It is an array of linked list, which means what? இந்த அரேல இருக்கிற ஒரு எலிமெண்ட்டுமே ஒரு லிங்க் லிஸ்ட். அந்த லிங்க் லிஸ்ட்ல இருக்கிற ஒரு வேல்யூவும் இன்டிஜர். இப்படி தான் இந்த டிக்ளரேஷன் நீ புரிஞ்சுக்கணும். ஓகே. அப்ப இப்போ நம்ம என்ன பண்றோம்னா ஹேஷ் செட்டுக்கு ஃபர்ஸ்ட் இந்த பக்கெட் 1000 சைஸ் இருக்கா, அதுக்கு வந்து நம்ம மெமரி அலோகேட் பண்ணணும். நியூ லிங்க் லிஸ்ட்டுக்கு சைஸ் 1000 அந்த அது அரேக்கு அசைன் பண்ணிடணும். முடிஞ்சிருச்சா? அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு நோடுக்கும் ஒரு லிங்க் லிஸ்ட் வேணும், கரெக்டா? ஸோ 1000க்கு லூப் அடிச்சு பக்கெட் ஆஃப் 0க்கு ஒரு லிங்க் லிஸ்ட்டு, பக்கெட் ஆஃப் 1க்கு ஒரு லிங்க் லிஸ்ட்டு, எல்லாத்துக்கும் தனித்தனி லிஸ்ட்டுக்கு மெமரி அலோகேட் பண்ணணும். முடிஞ்சிச்சா? அப்புறம் ரைட், இப்போ மெமரிலாம் அலோகேட் பண்ணியாச்சு. நம்மளுடைய ஹேஷ் டேபிளுக்கு மெமரி அலோகேட் பண்ணியாச்சு. ஸோ இந்த இடத்துல இந்த மெமரி என்ன வரும்? யூ வில் அலோகேட் அ அரே ஆஃப் லிங்க் லிஸ்ட். என்ன சைஸு? 1000. அப்புறம் பக்கெட் ஆஃப் 0க்கு ஒரு லிங்க் லிஸ்ட், இதுக்கு ஒரு லிங்க் லிஸ்ட், இதுக்கு ஒரு லிங்க், எல்லாத்துக்கும் லிங்க் லிஸ்ட் மெமரி அலோகேட் பண்ணியாச்சு. ஓகே. இப்போ நீ ஆட் பண்ண போற, ஏதோ ஒரு வேல்யூவை ஆட் பண்ண போற. அப்போ ஆட் பண்ண போறோம்னா முதல்ல என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் என்ன இண்டெக்ஸ்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஹேஷ் ஃபங்க்ஷனை கால் பண்றேன். ஜஸ்ட் இது சிம்பிள் ஹேஷ் ஃபங்க்ஷன். இந்த ஹேஷ் ஃபங்க்ஷன் எப்படி நீ எஃபெக்டிவா பண்றதுன்னா, எல்லாத்துக்குமே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஸ்டோர் பண்ற வேல்யூலாம் இப்படியே வருதுன்னு வச்சுங்களேன். 25 1025, ரைட், 2025, 3025, இந்த வேல்யூ மட்டுமே நான் ஸ்டோர் பண்றேன்னா எல்லாமே 25th இண்டெக்ஸ்ல போகும், கரெக்ட்? ஏன்னா எல்லாத்துக்குமே பாரு, எல்லா வேல்யூமே நீ மாடுலோ 1000 தானே சைஸ், மாடுலோ 1000 பண்ண அப்படின்னா எல்லாத்துக்குமே ரிமைண்டர் 25 தான். அப்போ எல்லா வேல்யூமே இந்த வேல்யூல போகும், மற்றதெல்லாம் இருக்காது, ரைட்? நம்மளோட வேலை என்னன்னா ஒரு வேல்யூ வந்து இந்த பக்கெட்ல ஸ்ப்ரெட் ஆகணும், அப்பதானே சர்ச்சிங் ஃபாஸ்டா இருக்கும், ரைட்? ஸோ அதுக்கு தான் இந்த ஹேஷ் ஃபங்க்ஷன் இன்னும் எஃபெக்டிவா எழுதணும். இது ஒரு நார்மல் ஹேஷ் ஃபங்க்ஷன், பட் நம்ம இன்னும் எஃபெக்டிவா எழுதணும். ஓகே, சரி, ரைட். இப்போ ஹேஷ்னு கூப்பிட்றேன். இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 25 ஸ்டோர் பண்ண வரேன். கூட்டம் என்ன வருது? இண்டெக்ஸ் 25 வருது. இப்போ அந்த 25 இண்டெக்ஸ், இந்த இண்டெக்ஸ் போட்டால் என்ன வரும்? எனக்கு இந்த 25 இண்டெக்ஸில் போயிட்டு இந்த லிங்க் லிஸ்ட் கிடச்சிருமா? கரெக்டா? அந்த லிங்க் லிஸ்ட்டில் அந்த கீ இருக்கான்னு பார்க்குறேன். ஏன்னா கீ வந்து இருக்கக்கூடாது, டூப்ளிகேட் இருக்கக்கூடாது, கரெக்டா? அந்த கீ இல்லைனா மட்டும்தான், நாட் ப்ரெசன்ட்னா மட்டும்தான் அந்த லிஸ்ட்டு தானே, இதான லிஸ்ட்டு, அந்த லிஸ்ட்டில் போய் ஆட் பண்ணிடுறான், முடிஞ்சு வேலை, ரைட்? அவ்வளோதான். இப்போ ரிமூவ் பண்ணுறது என்ன ஃபங்க்ஷன்? ரிமூவ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் கண்டுபிடிங்க, கீயை போட்டு அந்த இண்டெக்ஸை கண்டுபிடி. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா நம்ம இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கணும், கரெக்டா? நம்ம எந்த இடத்துல இப்போ நம்ம ஆட் பண்ணும்போது இண்டெக்ஸை கண்டுபிடிச்சோம், அந்த லிங்க் லிஸ்ட்டில் இந்த வேல்யூ இல்லைனா மட்டும் என்ன பண்ணுறோம்? அந்த லிங்க் லிஸ்ட்டில் போய் ஆட் பண்ணிடுறோம். இதுதான் அந்த லிங்க் லிஸ்ட். அதில் போயிட்டு இந்த வேல்யூ ஆட் பண்ணிட்டோம். இப்போ ரிமூவ் பண்ணும்போது முதல்ல இண்டெக்ஸை கண்டுபிடிக்கிறோம், கரெக்டா? அப்புறம் அந்த லிங்க் லிஸ்ட்டில் போய் ரிமூவ் பண்ணணும். ரிமூவ்ன்ற ஃபங்க்ஷன் கூப்பிட்றோம். என்ன பண்ணுறோம்? அந்த வேல்யூவை இன்டிஜராக டைப் காஸ்ட் பண்ணிக்கிறோம்.
நம்ம இன்டிஜர் டாட் வேல்யூ ஆஃப்னு போடலாம், இல்லைனா இந்த நார்மல் இன்ட்டை இன்டிஜராக மாற்றிக்கணும் ரிமூவ் பண்ணும்போது. இப்போ ரிமூவ் பண்ணியாச்சு, அவ்வளோதான். இப்போ கண்டென்ட்ஸ் யோசிச்சு பாருங்க, கீ இருக்கா, அப்படியே அந்த அந்த இதிலே போயிட்டு டாட் கண்டென்ட்ஸ் போடணும், அவ்வளோதான். இருந்தால் ரிட்டன் ட்ரூ, இல்லைனா ரிட்டன் ஃபால்ஸ். டாட் கண்டென்ட்ஸ், அவ்வளோதான். கண்டென்ட்ஸ் கீ போட்டால் முடிஞ்சுது, அவ்வளோதான். இப்போ நம்ம நிறைய வேல்யூ ஸ்டோர் பண்ணுறோம், எல்லாம் தனித்தனி இண்டெக்ஸில் இருக்குது அப்படின்னா we will be returning in ஒரு சர்ச் பண்ணிட்டீங்கன்னா it will be in order of 1 time complexity. ஓகே, நம்ம ஸ்டோர் பண்ணுற வேல்யூலாம் தனித்தனி இண்டெக்ஸில் போகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ போய் ஒரு வேல்யூ இருக்கான்னு பார்க்குறது, டப்புன்னு அந்த இண்டெக்ஸில் போய் டக்குன்னு ஒரே அந்த இண்டெக்ஸில் ஒரே ஒரு நோடு தான் இருக்கும் லிங்க் லிஸ்ட்டில். டப்புன்னு வேல்யூ இருக்கா இல்லையான்னு பார்த்துடலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் asset.